கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனே மகிமைப்படுவாராக. இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு சத்தியம் என்ன தெரியுங்களா? நாவை அடக்குங்கள். நாவை நம்ம அடக்கணுமா? அதாங்க, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 1:26 யாக்கோபு 1:26 எடுத்துட்டிங்கன்னா, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்குமா? என்னதுங்க, நான் ரொம்ப பக்தி உள்ளவன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நாவை அடக்கலை. என்னன்னாலும் பேசிடுறது, அடுத்தவங்களை கட் பண்ணிடுறது, அடுத்தவங்களை அநியாயம் பேசுறது எல்லாம் பேசிட்டு நாவை அடக்க முடியாமல் பேசிடுவாங்க. பேசிட்டு அதில் அவங்கள இருதயத்தையும் வஞ்சித்து கொள்வாங்க. இருதயத்தை நான் பேசுனது கரெக்டு, நான் நியாயம்தான் பேசினேன் அப்படின்னும் இருதயத்தில் நினச்சிப்பாங்க. அப்படி செஞ்சினா தேவ பக்தி உள்ளவன் என்று நீ நினைத்தினாலும் அது தேவ பக்தி இல்லை. அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். நீ இவ்வளோ பக்தியாக இருந்தது அவ்வளவும் வேஸ்ட் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 3:5 நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்ம எலும்பில்லாத நாக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அநீதி நியாயமே இருக்காது நாவை திறந்தீங்கன்னா. அதனால் நாவு நெருப்பு தான். நெருப்பு எப்படி எல்லாம் அந்த காட்டை பற்ற வச்சிருமோ, எல்லாத்தையும் அழிச்சிருமோ, அந்த மாதிரி நம்ம உறவுகளை நாவை அழிச்சிருங்க. காத்துக்கொள்ளுங்க, பேசிடாதீங்க. நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விட்டுருமா. நரக ஆக்கினைனால் கொளுத்தப்படுகிற நாவாய்க்கு இந்த நாவு என்ன செய்யுமா? முழு சரீரத்தையும் கரைப்படுத்திடுமா. நாமளே பேசிட்டு கரெக்ட், நான் சரியா சொன்ன, நான் நடக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு பேசிட்டு சொல்லிடுவோம். ஒன்று. ரெண்டாவது, ஆயுள் சக்கரம். இதனால என்ன ஆகும்னா நம்மளோட லைஃபு ஷார்ட் ஆகிடுமா. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விட்டுருமா. அப்புறம் நரக அக்கினி நரக அக்கினி கொளுத்தப்படுவதாகவும் இருக்குதுன்னா நரகத்துக்கு தான் போவோமா. நாவை அடக்கலைன்னா எங்கே போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். பி கேர்ஃபுல். பேசும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ரைட்டாக பேசுகிறோமா, சமாதானம் உண்டாக பேசுகிறோமா அன்னின்னு பார்த்து பேசுங்க. அறிந்து கொள்ளுங்க, ஆராய்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் வருகை சமீபம், தயாராவோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.